இந்த வீடு பாத்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்ல முழுக்க ஆத்து மணலால கட்டப்பட்ட வீடு. அதுவும் கோயம்புத்தூருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பங்களா டைப் ஹவுஸ் வீடு, ஆத்து மணல்ல கட்டின வீடு இந்த வீடா தான் இருக்கும். செட் பேக் ஏரியா, பின்னாடி மெயின் ரூம், கிச்சன் ஏரியா, ஜிம் ரூம் எல்லாம் இருக்கு. வீட்டை சுத்தி 24 மணி நேரம் கேமரா இருக்கு. டைரக்ட் ஆப்போசிட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இப்படி ஒரு பிரம்மாண்டமான பங்களா டைப் ஹவுஸ் வீடு உங்க சேனல் நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க. உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். சார் கேட்டே பாத்தீங்கன்னா தள்ளுறதுக்கு 2 பேர் வேணும், அவ்வளவு ஹெவியான கேட்டு. உள்ள வந்தோம்னா நல்ல ஒரு கார்டன் ஏரியா. இந்த பங்களா டைப் ஹவுஸ் வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 சென்ட் லேண்ட் ஏரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 சென்ட் கார்டனிங் மட்டுமே நாங்க பண்ணிருக்கோம். ஓகே, மொத்த லேண்ட் ஏரியா வந்து 15 சென்டா? ஆமா ஆமா. ஓகே, 15 சென்ட் லேண்ட் ஏரியா. இப்போ 5 சென்ட் கார்டனிங் மட்டுமே பண்ணிருக்கோம். இது ஃபுல்லாமே உங்களுக்கு மேங்கோ ட்ரீல இருந்து வெத்தலை ட்ரீ எல்லாம் இருக்கு சார். வெத்தலை செடி, இந்த மாதிரி பூச்செடி, நிறைய செடிஸ்லாம் உள்ள வச்சிருக்கிறோம். கார்டனுக்கு மட்டுமே 5 சென்டா? 5 சென்ட் கார்டனிங். உங்களுக்கு உள்ள போரு, நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 காருக்கு மேல நிறுத்தலாம் மாட்டோம். தாராளமாக நிறுத்தலாம் சார். நீங்க இங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல கார் பார்க்கிங், இங்க பாருங்க துளசி மடம்லாம் வச்சு ரொம்ப நீட்டா ட்ரெடிஷ்னலா கட்டியிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்ல முழுக்க ஆத்து மணலால கட்டப்பட்ட வீடு. அதுவும் கோயம்புத்தூருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பங்களா டைப் ஹவுஸ் வீடு, ஆத்து மணல்ல கட்டின வீடு இந்த வீடா தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு முக்கியமா லொகேஷன் சொல்லி ஆகணும், சரியான பிரைம் இது இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா வந்துட்டு 15 சென்ட் லேண்ட் ஏரியா. இந்த வீடு வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம துடிலூர் டு சரவணம்பட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு டைரக்ட் ஆப்போசிட் நம்ம இந்த வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, G+1 G+1ங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா கூலிங் டைம்லாம் போட்டு அப்படியே ஒரு நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வீடு பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன், பேக் ஏரியா, மெயின் ரூமு, அந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு வீடுனா நம்ம வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி இந்த வீடு கண்டிப்பா இருக்கும் சார். நல்ல ஒரு போர்ட்டிகோ ஏரியா. இங்கேயே வந்து ஒரு 2 கார் தாராளமா செடான் காரே பார்க் பண்ணலாம், தாராளமாக நிறுத்தலாம். முன்னாடி ஒரு சிட் அவுட் சூப்பரா இருக்கு. அதுவும் இவ்வளவு வெயில் அடிக்கும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு அப்படியே மாறிடுச்சுல. அப்படியே மாறிடும். ஓகே, இது போக செட் பேக் ஏரியாவும் இருக்கா? செட் பேக் ஏரியா, பின்னாடி மெயின் ரூம், கிச்சன் ஏரியா, ஜிம் ரூம் எல்லாம் இருக்கு. வீட்டை சுத்தி 24 மணி நேரம் கேமரா இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுவோம், ஹவுஸ் டூர் பார்த்துடலாம். ஓகே சார், கண்டிப்பா. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோயர் ஏரியாவே சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய ஃபோயர் ஏரியா, நல்லா சேர் போட்டு உட்காந்து ஜம்முன்னு சில்லாக இருக்கலாம். வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வந்தோடனே அந்த கூலிங்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நம்ம நல்லா ஃப்ளோ போல இருக்குது. இதில் இது கல் தான் நல்லா. ஆமாம் சார், இதெல்லாம் கிரானைட் ஸ்டோன்ஸு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பில்லர் பாருங்கள் ஃப்ரண்டேஜில். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலு, ஓல்டு பேட்டர்ன், ஆனால் ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளோர் இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இருந்தாலும் தாங்குது அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ இதுதான் உள்ள மெயின் டோரு. ஆமாங்க சார், அந்த மெயின் டோர் பாருங்க. ஆனால் அந்த காலத்து டீ குட்டு நல்ல ஹெவியாக போட்டுருக்கு. ஹெவியாக இருக்குங்க டோர். நல்ல அகலமும் ஹைட்டுமே இருக்கு. உள்ள வந்த உடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு ஹாலு, பெரிய ஒரு ஹாலு, எல்லாம் 16x16. ஓ, ஹாலுக்கே டோரா தனியா? சார், ஹாலுக்கே செப்பரேட்டாக ஒரு டோரு. என்னன்னா வாய்ஸ் வேறு எக்கோ ஆகும், அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோ சொல்லி ஆகணும், நல்லா பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலும் நல்லா ஒரு கார்டன் ஏரியா சூப்பராக தெரியுது. மழை டைம்லலாம் சூப்பராக இருக்கும். என்ன சைஸ் டைமென்ஷன் இருக்குது சார்? 16x16 ஹாலு, 16x16. அப்போவே நல்லா பிளான் பண்ணி சூப்பராக நீட்டாக ட்ரெடிஷ்னலாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸ்லாம் பாருங்கள், இப்போ வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் இல்லாத மாதிரி அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்குது டைலு. உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் 3 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர் ஃப்ளோ, லைட்டு ரெண்டுமே நல்லாவே உள்ளே வருது. நீ சொன்ன மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சர் நம்ம இனி இப்போ பார்க்க தான் போகிறோம். எல்லா ஃபர்னிச்சரு, பாத்ரூமில் டைலு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே தான் அப்படியே நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடலாம். இந்த ஹவுஸ் வந்து ஆக்சுவலாக ரீசேலுக்கு வந்துருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் சார், ரீசேல் ஹவுஸுங்க. முன்னாடியே வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒன்று போட்டிருந்தோம், SRL ரெசிடென்சின்னு சொல்லிட்டு. அதனோட அட்ஜசண்ட்டாக தான் வந்து இந்த வீடும் இருக்குது. ஆமாம், பெரிய இடம். கண்டிப்பாக ஒரு எலைட் பீப்புளாக தான் இருப்பாங்க, எலைட் கஸ்டமராக தான் இருப்பாங்க.
15 சென்ட் லேண்ட் ஏரியா. லேண்டுக்கு மட்டும்தான் காஸ்டிங்க. பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% நீங்கள் பே பண்ண அவ்வளோதான் இருக்கும். சென்ட்டோட காஸ்ட்டே கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வரும் ஒரு சென்ட். 15 சென்ட்டுங்கும் போது கண்டிப்பாக அதோட வேல்யூ என்னன்னு பார்க்குற மக்களுக்கு புரியும். ஓகே. ஸோ பெரிய உள்ளே வந்தோம்னா பார்த்துட்டோம், ஒரு பெரிய ஹால் இருக்குங்க, 16க்கு 16. அடுத்ததான் இதுதான் மெயின் டோர் நம்ம வந்த வழி. ஓகே. அது போக இந்த பக்கம் வந்தோம்னா இதெல்லாம் டைனிங்கா? அந்த டைனிங் ஏரியா முக்கியமானது. ஸோ இந்த கபோர்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட க்ராக்கரிஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஆமாம் சார். ஓகே. எங்கே கிச்சன்? இது ரைட்டில் கிச்சனு, இதை ஃபஸ்ட்டு இங்கே வாஷிங் ஏரியா. நம்மளோட ஹோம் மினிஸ்டருக்கு தேவையான முக்கியமான இடம். அதனால தான் நான் வந்து முக்கியமான இடம் சொல்லியிருந்தேன். என்ன தான் வீடு இருந்தாலும் அவங்க வந்துட்டு முழுக்க ஒரு 70% இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ரூமு. ஓ ஆமாம். ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது, மேலே ஸ்டோரேஜ் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ரூமு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பாருங்கள், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டு, வாஷிங் ஏரியா. பின்னாடி உங்களுக்கு வாஷிங் ஏரியா இருக்குது. நல்ல கன்வீனியண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வர பையர்ஸ்க்கு இதை வந்து இவ்வளோ பெரிய வாஷிங் ஏரியா பாருங்க. இந்த இடத்துல பெரிய அண்டா சாமானம்லாம் நம்ம வீட்டில் தண்ணி பிடிச்ச போல இந்த மாதிரி அண்டாலாம் வச்சு நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க அம்மிக்கல் எல்லாம் வந்துடும். இதுவும் முக்கியமானது அவங்களுக்கு. இதெல்லாம் நாமளாக பிளான் பண்ணால் கூட இப்போலாம் வந்துட்டு டயர்ட் ஆயிரும், பண்ணாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எத்தனை வருஷத்து ஹவுஸு சார்? இது வந்து 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். 10 இயர்ஸ் ஓல்டு. ஆமாங்க. ஓகே. ஸோ முன்னாடியே பார்த்தோம், நல்ல ஸ்பேஸுங்க. நம்ம இப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்கு, மெய்ட் ரூம் இருக்கு, அவுட்டர் ரெஸ்ட் ரூமு. ஓகே. முன்னாடி உள்ள ஸ்பேஸ் இருக்கு. ஆமாங்க சார். அது வந்து ஜிம் ரூமு. ஓகே. இது வந்து மெய்ட் ரூமு, அவுட்டர் ரெஸ்ட் ரூமு. மெய்டுக்குன்னு செப்பரேட்டாக ரூம், மெய்டுக்குன்னு செப்பரேட்டாக ரூமு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, எல்லாமே வாஷ் ரூம் எல்லாமே தனியாக இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ நமக்கும் வந்து வரவங்களுக்கு உங்கள் கூடவே மெய்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்தையும். கண்டிப்பாக. அவங்களுக்கும் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்குலாம் செப்பரேட்டான ஒரு ஏரியா. உள்ளேயும் வர தேவை, இப்படியே வந்துட்டு கூட அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஓப்பன் பெரிய ஏரியாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக. இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டோர் தான், க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. அது போக மறுபடியும் உள்ள போயிட்டு இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் இருக்குது. ஓகே. பார்வோக்காக இருக்குமோ? ஆமாம். ஒரு ஜிம்னி இருக்குல்ல? ஆமாம் சார். ரைட். இது என்ன ஏரியா வரும் இது? சரி, இது கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 வரும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூனிட் தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மோஸ்ட்லி கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x10 முடிச்சிருவாங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்து, பின்னாடி ஏரியா கொடுத்து, வாஷிங் ஏரியா கொடுத்து, கிராக்கர் யூனிட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே. அது போக இந்த யூனிட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில வீட்லலாம் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஜஸ்ட் 1 இயர் ஓல்டு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பிராண்டட் ஐட்டம்ஸ் இன்னுமே பாருங்க எவ்வளோ வந்து ஒரு, அதாவது இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு ரஸ்ட் இல்லாமல் ஹை அண்ட் டிசஸாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு இந்த அளவுக்குலாம் மெயின்டெனன்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஒரு மெய்டு இல்லாமல் சமாளிக்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இது. வீடும் சரி, அவுட்டர் ஏரியாவும். ஓகே. வந்தோடனே இங்கே நமக்கு வந்துட்டு வாஷ் பேஷன் இருக்குது செப்பரேட்டாக. அதுக்கும் நீட்டான ஸ்பேஸ் இது. இதுவும் முக்கியமானது. நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே. போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல டோர், அதுக்கும் லாக் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. அங்கேருந்து வந்தோன்னே கிச்சனுங்க. கிச்சன் பக்கத்துலேயே வாஷ்ரூம், பக்கத்துலேயே பூஜா ரூம் இருக்குது. இங்கேயும் நல்ல டைனிங் ஏரியா. ஆமாம் சார், ஃபுல்லாமே டைனிங் ஏரியா தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துட்டு பெரிய டைனிங் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா நல்ல சஃபிஷியண்டான ஸ்பேஸ் தான். வா, இது என்ன தினேஷ் பயங்கரமாக இருக்குது சார். இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க டீ குட்டு எடுத்துக்கோங்களா? இல்லை இதோட இதெல்லாம் அப்படியே நம்ம கொடுக்குறது, இந்த ஃபர்னிச்சரோட சேர்த்து கொடுக்குறது. இந்த கட்டெல்லாம் பாருங்க, கட்டில் ஆகட்டும். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரு இன்னொரு ஆன்டிக் லுக்கில் இருக்குது. ஆன்டிக் பீஸ் கிடையாது, பட் ஆன்டிக் லுக்கில் அது கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு. எப்படி தான் மனம் செஞ்சுன்னு தெரியலாம் இல்லையா?
பெட்டுக்கும் பார்த்தீங்க ஒரு ஹெட் யூனிட் சூப்பராக. என்னதான் நம்ம இப்போ பண்ணாலும் இது வந்து அவங்க கொடுத்து செஞ்சு வாங்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க சார், என்னோட ஹைட் பாருங்க, இந்த இதோட ஹைட்டு பாருங்க. அதானே வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் முடியாது, ஏன்னா நிலவோட ஹைட்டாக இருக்குது. 7 அடிக்கு மேலே இருக்கும். இப்போ சார் ரூஃப் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி மேலே இருக்கும். கையே எட்டல அந்த அளவுக்கு இருக்குல்ல. நல்லா சொன்ன மாதிரி இது பெரிய கட்டிலுங்க. இது இப்போ கிங் சைஸ் காட்டுது. மேட்ரஸ் மட்டும் மேலே போட்டால் போதும், அவ்வளோதான். சைட் டேபிள்லேருந்து எல்லாமே க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. செம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வாஷ்ரூமும் இருக்குது. அது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சார். வாஷ்ரூமும் ஐயோ ஆமாக்கா தினேஷ், 10 வருஷத்துக்கான ஒரு வாஷ்ரூம்னு சொல்லவே முடியாது. எல்லாம் சுத்தமாக இருக்கு பாருங்க. பாசிட்டிவ்லாம் பாருங்களேன். இது புதுசாக மாற்றிருக்காங்களா அப்படி இருந்தது தானா? சரி, எல்லாமே யூஸ் பண்ணதா, இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் புதுசாக போட்டு ரீஸ்டோர் பண்ணி வச்சு ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர். வாஷ்ரூமே இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் காமிச்சிருக்கேன். வாஷ்ரூமே இந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு தான் நம்ம யோசிப்போம், சங்கடப்படுவோம். ஸோ அதுவுமே க்ளீனாக இருக்குது. நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. வந்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் மட்டும் பண்ணி ஒரு மாப் ஸ்டிக் மட்டும் போட்டு தொடச்சிட்டா போதும், அவ்வளோதான். அது போக எங்கள் ஸ்டார் கேஸ் கீழேயும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இது யூபிஎஸ் இதெல்லாம் வேணா வச்சுக்கலாம் இல்லையா? அது இங்கேயும் இருக்குது. ஆல்ரெடி யூபிஎஸும் இருக்குது. ஆமாங்க சார், வச்சுருக்காங்க. ரைட். அதே மாதிரி இந்த ஸ்டார் கேஸோட இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹேண்டில் சார். நல்ல உடன் ஹேண்ட் ரைல்ஸு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3.5 ஃபீட்டுங்கிறது நல்லா ஒரு பெரிய இடம் இருந்தால் கூட நல்லா தாராளமாக நடந்து போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடம். இதுவும் கல் தானே சார்? ஆமாங்க சார், இதெல்லாம் கிரைனைட்ஸ் இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு தம்பி. வரணும்னா நம்ம கிராண்டாக இருக்கு. ஸோ கீழே நம்ம வந்து ஒரு ஹால் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று பார்த்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் சார் ரைட்டில். இந்த இடத்துல ஒரு சின்ன லிவிங் ஏரியா. அது ஒரு இங்கே ஒரு பெட்ரூம். இது என்ன சைஸ் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/16 வரும். இந்த பெட்ரூமோட ரூஃப் பாருங்க, அப்படியே அந்த கூலிங் டைப் பண்ணியிருக்கிறோம். ரூஃப் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அதுதான் வித்தியாசமாக இருக்கு. இதெல்லாம் இந்த பீரியடில் இப்படிலாம் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும். நம்ம ஃப்ளாட்டாக ரூஃப் போடுறதுக்கே இப்போலாம் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. செலவும் தாண்டி இப்போ செலவு பண்ணாலுமே இந்த அளவுக்கு வராது அவுட்புட். இந்த ஃபினிஷிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது 16க்கு 10 இல்லை சார், 16. ஆமாங்க, 16/11. ஓகே. அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. இதுவுமே நீட்டாக வச்சுருந்துருக்காங்க. அது போக வாட்டர் இங்கே இருக்கு. அவங்களோட பீரோவும் கொடுத்துட்டாங்க. இது நம்ம டிவி யூனிட்டு. லைட்டு, ஃபேனு, ஈவன் வால் கிளாக் கூட இருக்குதப்பா. அடுத்தது இந்த பக்கம். சரி, தான் இந்த வீட்டோட மெயின் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ், சோலார் வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் வந்து சோலார் பேனல். சரி, இங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் தெரியும் சார். நீங்கள் வீடியோலே காமிக்கலாம். ஸோ அங்கே தெரியுது தான் நம்ம ஐடி சார். அதான் கீரநத்தமா? ஆமாங்க சார், கீரநத்தம் ஐடி பார்க். கீரநத்தம் ஐடி பார்க் தான். ஓ, நியர்பை தான் அப்போ இல்லையா? இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஐடி பார்க். ஓகே. அது கூடவே இந்த பக்கம் இங்கே ஒரு காலேஜ் தெரியுது பாருங்க. ஆமாம் சார். இங்கே வந்துருங்க. இங்கே வந்து ஒரு வியூ காமிங்க. நம்ம எஸ்ஆர்எல் வீடோட வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அதுதான் காலேஜுங்க. அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 வீடு தாண்டினாலே நம்மளோட பங்களோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ். இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிரைம் லொக்கேஷன் அப்படின்றது. ரொம்ப பாஷான ஏரியாவில் 15 சென்ட்டில் ஒரு லேண்ட். அதில் வந்து எத்தனை சென்ட் வீடு இது சார்? இது வந்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சார். இதில் வந்து 5 சென்ட் கார்டனிங் ஃபார்மு, துளசி மடம்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக ட்ரெடிஷ்னலாக இத்தனை வருஷம் ஆன பில்டிங் மாதிரியே தெரியல. வீட்டில் வந்து ஒரு கிராக் எதுவுமே இல்லை, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஆத்து மணலால் கட்டியிருக்காங்க. இந்த மரத்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மாமரம் தானே அது? மாமரம் தான். பரவாயில்ல. இப்போ சிசிடிவி இருக்குல்ல? சிசிடிவி இருக்குங்க. வீடு சுற்றியுமே இருக்குங்க சார். சர்வேலன்ஸுக்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாப்ஸ்டிக் வச்சு தொடச்சிங்கன்னா மட்டும் போதும், அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி போர்வெல்லும் இருக்குது நமக்கு இல்லையா? ஆமாங்க சார். தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது சார்? இங்கே வந்து உங்களுக்கு 2 போர் இருக்குது.
ஓகே, 2 போர் கனெக்ஷன். 2 போர் கனெக்ஷன் இருக்காங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன், 2 தண்ணி கனெக்ஷன் இருக்கு. ஓகே, தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன், ஒரு எலைட் கஸ்டமர் இருந்த ஒரு வீடு இது. வீடுன்னு சொல்கிறத விட இது என்ன சொல்லலாம், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் இது பார்க்குறப்போ. ஆமாம்மா சார். நார்மலாக நம்ம பார்க்குற யூஸ்வலாக நம்ம கொடுக்குற 1 BHK 2 BHK அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது இது. ஆமாம்மா. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பயங்கரமான பங்களா டைப். முக்கியமானது நான் என்ன கேட்க வரேன்னு தெரியும் நினைக்கிறேன், ப்ரைஸிங். சார் நான் ப்ரைஸிங் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டுக்கான காஸ்ட் மட்டும்தான். உங்களுக்கு 2.75 crores வருது இந்த வீடோட சேர்த்து இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இது வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இங்கே லேண்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா போயிட்டு இருக்கீங்க சென்ட் பர் சென்ட். அப்போ 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லேண்டோட காஸ்ட் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.3 வந்துடும். பேலன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா புது பில்டிங் மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த காஸ்டிங்க்கும் இந்த மாதிரி ஒரு பில்டிங் இந்த இப்போ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வீட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் 1 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். G+1 அது இந்த அளவுக்கு பண்ணணும். இந்த மாதிரி குவாலிட்டியோட பண்ணணும். உள்ளே பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர், டீ கூட்டு, உங்களுக்கு வீட்டை சுற்றியும் உங்களுக்கு வந்து கேமரா, காம்பவுண்ட் வாலு, ஃபென்சிங் ஏரியா நிறைய ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடி மெயின் ரூமு, கிச்சன் ஏரியா, ஜிம்மு. ஆமாம், மெய்டுக்குன்னு தனி ரூமு, வாஷ்ரூம் எல்லாமே தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதெல்லாமே நாங்கள் ஓவராலாக வீடியோவில் சொல்கிறோம், ஜஸ்ட் சேலுக்காக பிஸ்னஸ்க்காக அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நாங்கள் என்ன சொல்கிறோமோ டெஃபினட்டாக நீங்களும் அதை சேம் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் குவாலிட்டி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம காசை கொடுத்தாலும் உடனே இந்த அளவுக்கு வர வைக்க முடியாது. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், அதுதான் நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறது. இதே மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.